மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தில் குன்னூர் சென்றுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதனை பார்க்கலாம். இன்றைக்கு குன்னூர் வருவதற்கு முன்பாகவே சகோதரர் கேட்டேன், மழை வருமா வராதான்னு கேட்டேன். அவர் சொன்னார், மீண்டும் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சி மலர்வதற்காக நீங்க வர்றீங்க, அதை எடுக்கின்ற முயற்சி வெற்றி பெறும். அதனால வருண பகவான் நமக்கு அருள் புரிவார். அதனாலதான் இன்றைக்கு வானம் மந்தமாக இருந்தாலும் மேகமூட்டத்தோடு இருந்தாலும் உங்களை எல்லாம் சந்தித்து எழுச்சி ஆற்றுகின்ற ஒரு பாக்கியத்தை இறைவன் கொடுத்துக்கின்றார். இன்றைக்கு வருண பகவான் நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்துக்கின்றார். காலையில மழை பெஞ்சு நமக்கு வாழ்த்து சொல்லி இப்பொழுது மழை நின்று உங்களை சந்திக்கின்றேன். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 52 மாசம் உருண்டு ஓடிவிட்டது. இன்னும் ஒரு 7 மாதம் தான் இருக்குது. அதுக்கு பிறகு தேர்தல் அறிவிச்சிருவாங்க. இந்த 52 மாத காலத்தில் நீலகிரி மாவட்ட மக்களுக்கு ஏதாவது செஞ்சிருக்காங்களா? குன்னூர் சட்டமன்ற தொகுதியில் ஏதாவது பெரிய திட்டம் வந்திருக்குதா? இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற பொழுது இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நீலகிரி மாவட்ட மக்களை நேசித்தவர். இந்த மாவட்டத்திலே தனக்கென்று ஒரு தனி இடத்தை வைத்தார். இந்த மாவட்ட மக்களுக்கு தன்னுடைய இதயத்திலே தனி இடம் பிடித்தவர்கள் இந்த மாவட்ட மக்கள். எப்பொழுது பார்த்தாலும் நீலகிரி மாவட்டத்திற்கு வருகை தந்து அவர்கள் இந்த மக்களை அவ்வப்போது சந்தித்துக் கொண்டிருந்தார்கள். துரதிருஷ்டவசமாக இந்த மண்ணிலே மறைந்தாலும் மாண்புக அம்மா அவர்கள் எப்படி இந்த மலை கிராமத்தில் இருக்கின்ற நீலகிரி மாவட்ட மக்களை நேசித்தார்களோ அதே போல இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் உங்களை நாங்கள் நேசித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு இந்த நீலகிரி மாவட்ட மக்கள் ஏதாவது நோய்வாய்ப்பட்டா இன்றைக்கு மேட்டுப்பாளையத்துக்கு போகணும் அல்லது கோவைக்கு போக வேண்டும், அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றால் நீண்ட கால பிரச்சனை. மலை கிராமத்தில் இருக்கின்ற மக்களுக்கு நல்ல சிறப்பான மருத்துவ சிகிச்சை கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பொழுது நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்தேன். 400 கோடி அந்த திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து இந்த பகுதி மக்களுக்கு ஏதாவது நோய் ஏற்பட்டால் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொன்னால் சிறப்பான அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அளவிற்கு தரமான சிகிச்சை கொடுக்கின்ற அளவிற்கு அற்புதமான மருத்துவமனை கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். நாங்க கொண்டாந்தோம். துரதிருஷ்டவசமா நம்முடைய ஆட்சி தொடரல. பிறகு திமுக ஆட்சிக்கு பிறகு நாம் பெற்ற பிள்ளைக்கு அவர்கள் பேர் வச்சுட்டு போயிட்டார். நாம கொண்டாந்த திட்டத்துக்கு அவர் துவக்கி வச்சு பேர் வாங்கிட்டு போயிட்டார். இது நியாயமா? கொண்டு வந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த நீலகிரி மாவட்ட மக்கள் பயன்படுகின்ற விதமாக ஏதாவது ஒரு பெரிய திட்டத்தையாவது கொண்டு வந்து இந்த மக்களுக்கு உதவி செஞ்சிருக்காங்களா? அது மட்டும் இல்ல, நல்ல சாலை வசதிகள், குடிநீர் வசதிகள், இப்படி ஏராளமான திட்டங்களை இந்த பகுதி மக்களுக்கு செய்து கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தில் குன்னூர் சென்றுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்த காட்சிகளை நாம் பார்த்தோம். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.